இதை சாப்பிட்ற வழிமுறை சொல்கிறேன். 2 விதமாக சாப்பிட்லாம். ஒன்று, வெற்றிலையை பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். வெற்றிலையை ரோஜா குல்கந்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஓகே, பேரிச்சம்பழத்தை அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே சோம்பு, அந்த சோம்பை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீஸை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, மூடிக்கோங்க. நல்லா வெற்றிலையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லையா, அதே வெற்றிலையை எடுத்து ரோஜா குல்கந்து ஒரு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகுது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், பாடி ஹீட்டு நல்லாவே குறையுதுங்கிறாங்க. அண்டு 3வது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூஞ்சியை நல்லா க்ளோவாக ஆக்கிக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் க்ரீம்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அவசியமே இல்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு போக போக அந்த க்ளோயிங் எஃபெக்ட் கிடச்சிரும்.